விலகு விலகு வேங்கை வெளியே வருது வருது வருது. டே பாடி கட்டுக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன்ட்ட ஒம்படுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அவன் அம்மால விடு விடு. என்னடா அவசியம்? யாரு இவங்களா? என்னோட பாடிக்கு ஆசிரமத்துல கொடுக்கற சம்பளம் உனக்கே பத்தாத. இவங்க 2 பேருக்கு எப்படி சம்பளம் கொடுப்ப? மாசம் 5000த்துல 3000 அவங்களுக்கு, 2000 எனக்கு. மேப்படி செலவுக்கு ஆசிரமத்திலே கேர் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா? டேய் பாடி கிளீனிங். ஓய், உனக்கு முன்னால வேலைக்கு வந்தவன் நானு. என்ன முந்தி போக பாக்குறியா? அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையை எடுக்கிற முதல் ஆள் நானு. நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்ப. ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? உன்னை விட வித்த தெரிஞ்சோடா நானே. வித்தைய மூட்டை கட்டி குப்பையில போடுறான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. செருப்பால் அடிப்பியா? எங்க உன் காலில ஷூதர போட்டுருக்க, இப்படி செருப்பால் அடிப்ப? ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா. என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவானா அவன்? அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையும் அடிப்பா. உன்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்னா இந்த ஸ்பாட்லயே இவனை கொலை பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்பா கொடுப்பாரா அண்ணன். அண்ணன் செருப்பா கொடுங்க. அண்ணன் செருப்பா கொடுத்துருங்க. டேய் பாத்தியாடா, எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பா கொடுத்துட்டார்ல, இப்ப என்ன செய்வ? ஏண்டா என்ன அடிக்கிறதுக்கு செருப்பா கொடுக்குறீ? ஐயோ நான் கொடுக்கலடா. அப்ப நானாவா செருப்பா எடுத்தேன்? இல்ல நானா தான் கொடுத்தேன். அவன் கேட்டா கொடுக்கலாமா நீ? ஐயோ அடிக்காதீங்க. நம்ம பேட்டையில வச்சு அடிக்கணும்டா. எனக்கு பாடி கிட்ட வேணாம்டா. பேட்டைக்கெல்லாம் கொண்டு போகாதீங்கடா. என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். ஓகே ஆண்டவரே, என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்கடா. ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கையை கழுவணும். அழுகுன கைதான்டா. உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. டேய் விடுங்க. இப்ப திருட வந்திருக்குமா தேவசன ரத்தம் வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிரணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப தரங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலீஸ் போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. என்னடா போலீஸ் பணம் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை பிடிக்க வந்திருக்கோம். பிடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாரா சொக்கி. சுத்தி பார்க்கவா? சைடுல பாரா. சைடுல எந்த சைடுல? வாழ்த்துகிறோம் எங்கள் ஆருயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள்.
இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கும் போஸ்ட் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவாடா. அது என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? டேய் வாடா. சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை. கிளம்புவோம். டேய் ஏறா. உடனே நிமித்திடுவாரு. குருவியை கூட சுட்டு கிடையாது. அப்ராணி சப்ராணியை பார்த்தோன்னு நீட்டுறது. என்ன திறந்த மணி கிடக்கு, மூடுங்க. சார், நான் சொன்னவன ஏறிட்டேன் சார். அப்புறம் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர்றா. என்னத்த பாக்க? அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? போட்டா போட்டு போலீஸ் வேலையே ஓட்டிருக்கீங்களா? ஏன் மச்சான், உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா? மச்சான், பெங்களூர்ல இருக்கக்கூடிய நம்பர் 1 பணக்காரங்கள இவனும் ஒரு ஆளு. அப்பிப்பிடியா? என்ன அப்பிப்பிடியா? இப்ப அவன் ரேஞ்ச் எல்லாம் நீ பாக்கத்தான போற. வாங்க. ஹாய் கபாலி, how are you? என்னடா உன்னை இத்தனை நாளா பார்க்கவே முடியல. Come on, வாடா. எங்கடா கருப்பியா? ஃபேமிலி பிரச்சனை ஃபேமிலி முடிக்க வேண்டியிருக்கு. வீட்டை விட்டு எங்க வர முடியுது? ஆமா, நீ எப்படி இருக்க கருப்பியா? I am fine. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டியா? டிங்கரிங்லாம் பார்க்கணும் போல இருக்கு. அட ஏன்டா வவுத்தறதுல கலப்புற? உன்னை பாக்குறகாண்டியே வாடா கார் எடுத்து வந்திருக்கேன்பா. வாடகை? உனக்கு அறிவு இருக்கடா மடையா? ஏப்பா? ஏண்டா நீ வரேன்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா என் 10 கார்ல ஒரு கார் அனுப்பிச்சிருப்பல. நான் சொல்லல. நான் எவ்வளவோ சொன்னேன் சார். இவன் தான் சார் கேட்க மாட்டேன்டா சார். ஏய், யார் அது லூசு? பாத்தியா கருப்பியா? பேச்சோட பத்தி அவங்கள உன்கிட்ட சொல்ல மறந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ங்கடா. இவன் பேர் ராமநாதன், இவன் பேர் ரவிசங்கர். Glad to meet you. அப்புறம் கருப்பியா, உன்கிட்ட ஒரு சின்ன உதவிக்காக தான் ஏய், இதெல்லாம் வெளியில நின்னு நான் பேசணும். பங்களா உள்ள தண்ணி அடிச்சிட்டு பேசலாம் வாடா. கம் அப்படியா? கம். கருப்பியா? ஏய், பக்கத்துல போய் ரெடி பண்ணு. குட் மார்னிங் டாக். குட் மார்னிங் லேடி. ஆஹா, என்ன மாதிரி இருக்குதுங்க. ஐயோ, ஏன்டா டேய், பாத்தியா நம்ம கபாலி என்னமோ டுபாக்கூர் பார்ட்டி நினைச்சேன்டா. ஆனா என்ன ரேஞ்சில புடிச்சு வச்சிருக்கான் பாத்தியா ஃப்ரெண்ட்ஷிப். இந்த நாய் பார்ட்டியை வச்சு நம்ம ஒரு ரேஞ்ச் போயிரணும். ஏ கபாலி, நீ எதுக்கு ஒரி பண்ணிக்காதடா. இப்ப என் பிசினஸ்க்கு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. அதனால நீங்க 3 பேரும் என் பிசினஸ்ல ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிடுங்க. மெட்ராஸ் பிரான்ச் நீங்க கவனிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா கருப்பியா. என்னடா நமக்குள்ள வெண்டைக்கா தேங்க்ஸ். டேய், உங்க 3 பேருக்கும் மாச சம்பளமா 1 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்துறேன். 1 லட்சமா? சார் விளையாடாதீங்க சார். நிஜமா தான் சொல்றீங்களா? பிரதர், 1 லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. இந்த டாக்குக்கு ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது தெரியுமா? 5000 ரூபீஸ். நீங்களா சாப்பிடுங்க. டேய், இந்த லண்டனுக்கு டிக்கெட் போட சொன்ன போட்டியா? இல்லைங்க சார். கபாலிக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் போடு. ஓகே சார். கபாலி, ஒரு வாரம் லண்டன்ல என்னோட ரொம்ப தங்க. தேங்க்ஸ்டா. சார் எங்களுக்கு டிக்கெட் போடுங்க சார். பிளேன்ல ஒரு வாரமா உட்கார்ந்து வரேன் சார். ஃப்ரெண்ட்ஸ்ங்கடா. 4 டிக்கெட்ட போட்டுருப்பா. சரிங்க சார். என்னடா அதெல்லாம்? நீ மனுஷன் இல்லடா, தெய்வம்டா. என்னைய போய் தெய்வம். என்னைக்கு என் ஃப்ரெண்ட் நம்மள பூரா பார்ட்னர் ஆக்கிட்டானோ அன்னையில இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணுங்கறத மட்டும் திங்க் பண்ணுங்கடா. தேங்க்யூ மச்சான். அடி அடி அடி. மச்சான், நாம அவரோட பார்ட்னர் ஆகி வசதி வாய்ப்பு எல்லாம் வந்த பிறகு இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதுல இப்படி ஒரு நீச்சல் குளத்தை கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீச்சல் அடிக்கணும் மச்சான். பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கொண்டாந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க வச்சோம்னா இதுக்கு இருக்க மரியாதையா போயிடும். அதுக்கெல்லாம் வேற பார்ட்டி இருக்குடா. அதுகளோட வந்து குளிச்சாதான் இதுக்கு மரியாதையே மரியாதை. கரெக்ட் மச்சான். இங்கே 2 ஐட்டம். பாத்தியா பாத்தியா? சைலண்ட் நிப்பாட்டினானே. அதுக்கெல்லாம் எதுக்கு? எனி டைம் என்ஜாய் பண்றதுக்கு தான். கரெக்டா சொன்னேன். பணம் காசு வந்துட்டாலே லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி பொண்டாட்டி பிள்ளையோட குளிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா ஏதோ குட்டிலேயே குளத்துல கொண்டு போய் தள்ளு. அது பாட்டுக்கு எருவு மாட்டோட எருவு மாடா குளிச்சுட்டு போறாங்க. அவளுக்கு ரேஞ்சுக்கு அவ்வளவுதான். இனிமேல் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு மட்டும்ப்பா. மச்சான், போலீஸ்லாம் எதுக்குடா வராங்க? அதான் சொன்னால ஏதாவது காசு கிட்டு புடிட்டு போறதுக்கு வந்திருப்பாங்க. ஏது நாம பணக்காரனாலும் இதே ப்ராப்ளம் தான் போல ஆமா, இருக்கு. பணக்காரன் ஆயிட்டா இதெல்லாம் சமாளிச்சு தானே என்ன போலீஸ் ஒருத்தர் போது தெரியலையே. ஐயோ, அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. அடிக்காதீங்க சார், நான் ஒண்ணும் தப்பு பண்ணல சார். ஐயோ, அடிக்காதீங்க சார்.
இட்லி ப்ராப்ளம் சார். சொல்டா, மரியாதை சொல்லு. என்னோட கஞ்சா எங்க? தெரியாது சார். ஏறு. அண்ணா அடிக்காதீங்க. சொல்டா. சார், அள்ளி 3 நிமிஷம் சார். எந்திரா. யாரா அவன்? என் பிசினஸ் பார்ட்னருக்கு. டிரைவர் சினிமா போயிட்டா பாருடா. இந்த பக்கம் ஓடி ஓடிடா. ஓடியா 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 ஓடியா. என்ன போடி போடி. என்ன பண்றா? என்ன விட்டு போறா? தாத்தா எங்க தெரியாதுங்க போயா. தமிழ்நாட்டுக்கு வருவீங்களா நீ? வா மச்சான் ஓடிடா. என்ன வரடா இல்ல. ஏய் நிற்கடா. ஏய் சுட்டு வந்துரு. மச்சி டேய் எஃப் சேனலுக்கு மாத்ரா. சைலன்ஸ். ஓடா ஓடா ஓடா. So those two behind point there. ஹாஸ்டல் வார்டன்னா என்னைய தூங்க விட மாட்டேங்கிறாங்க. நான்சென்ஸ். வைடா வெயிடா. Stop the nonsense. ஓடியா ஓடியா ஓடியா. ஏய் ஓடாதீங்க நில்லுங்க. ஓயோ. உங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ண போறேன். எங்கடா ஓடி ஒளிஞ்சிட்டீங்க? மரியாதையா வெளியே வந்துருங்க. இந்த மேஜர் சந்திரகாந்த பத்தி உங்களுக்கு தெரியாது. மிலிட்டரியில நான் பார்க்காத ராக்கெட் யாரா நீங்க பார்த்துட்டீங்க? எத்தனை வாரம் பார்த்திருப்பேன், எத்தனை ராக்கெட்டை பார்த்திருப்பேன். பிரிட்டிஷ்காரனுடைய பீரங்கியை நேருக்கு நேரா சந்திச்சவன்டா இந்த மேஜர். கம் அவுட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபயர் மாதிரி இருக்கணும். இப்படி நெருப்போட விளையாட எப்படா மேல போவீங்க? நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள மரியாதையா எல்லாரும் வெளியே வந்துருங்க. இல்ல நான் எரிமலையா குமரிடுவேன். Come on. 1 2 3. தல 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 சீக்கிரம் வெளியே வா தல. சீக்கிரம் வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு. எல்லா வண்டிய அமுக்குடா ஆரண. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என்ன கோடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சரி, என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என் ஆள் அங்க வருவான், சொல்லி விடு. சரி தல. அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு. டாய் கட்ட தொற. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. நான் ஒத்துக்கிறேன். உன் தாய் பத்துனிங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கியும் காணா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன்.
ஆனா திரும்பி திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேணா வேணா வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். டேய் அது குடுறா. என்ன அது? இங்க வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்றா மாப்ள. ஐயோ காலு, ஐயோ காலு 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 மா காலை உடைச்சு விட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. பேசாதடா, ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்து தல, ஏன் ஒண்ணுன்னு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதான். ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பக்கத்து ஊர்ல வந்து லாரி லாரி ஆளை கூட்டி வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் திங்க. பேசாத நீ. என்னதல நொன்ற கால்ல போட்டானோ. எதிரியை நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஹலோ, ஆ 1 செகண்ட். எஸ். ஏய் நகர்றா. இது என்னது? ஒன்னது. யாரை கேட்டு போட்டீங்க? தம்பி சட்டையை போடுறதுக்கு அண்ணன் ஆர்ட்ட கேட்கணும். அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிடுறதா? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தானே சிட்டியை பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நோ, அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. எங்க போறீங்க? சந்தைக்கு. நானும் வரட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல 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 கலன்னு விளையாண்டுக்கிட்டு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே என்ன? இது புள்ள. சந்தை வந்துருச்சுடி, பாத்து இறங்குங்க. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, இங்க பாரு டிச்சா. ஏய் ராஸ்கல், ஏன்டா தட்டன? ஏன் கோபப்படுற? வேணும்னா நீ தட்டிக்க. என்னடா சிரிப்பு? இல்ல, ஓ Dress நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். சிப்பு வந்துருச்சு, சிப்பு. ஏய் விடுடி, இவனால சும்மா விட கூடாது. யார விடறதுடா, வச்சுக்க. போவாரா? மாமா, ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். யார் அவன்? தல பாருங்க. எங்க? இங்கதான். என்னடா நம்ம எதிரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படி சொல்லாம வேற யாரு சொல்வா? யாரா அவன்? பட்டத்தோரோட மொற பொண்ணு. அது பேக் மாட்டிருக்கானே. ஏய், சங்கத்தை உடனே கலங்க. இந்த பக்கம் அடி. மரத்துல ஜம்ப் பண்ணிடல. ஏய், இருக்கிற ஒரு காலை ஓடிக்கிறதுக்கா? என்ன கிட்டு வர்றாங்க? எங்க காணவன? காலை உடைச்சு வந்து இல்லையே. இன்னைக்கு அம்மாட்டம் மண்டே உடைச்சிடலாம். டேய் அவன வரலடா. எங்கடா காண? நுண்ணி காலை வச்சு தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு காலை உடைச்சாதான்டா திருந்தும். வாடா. என்ன சொல்றாரு? என்னங்க எங்க அண்ணன் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? ஏய் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. எங்க அண்ணன் கீழே வரணுமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அடியில வைக்கல பார்த்து வச்சீங்கன்னா சூடு தாங்காம மனுஷன் கீழே வந்துட போறாரு. டேய் தம்பியாடா நீ, கொலகார பாவிடா. அண்ணன் கட்டி மேல நின்னுக்கிட்டு ஐடியா வாட குடுக்குற. என் மூஞ்சில முடிக்காத போ. உங்க சொல்ல என்னைக்கா தட்டி இருக்கேனா? வரேனே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த வைக்கல மறந்துடாதீங்க. ஐயோ வாட்டி விட்டு போறாரு. ஐயா ஐயா கொஞ்சம். அண்ணே வரும்போது குருவி குச்சி மிட்டாயும். ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு என்ன குச்சி ஆக்கி குருவி ரொட்டி ஆக்க போறாங்க. இவருக்கு ரொட்டி வேணுமா? அப்பதே வாடா. வேணா, இதோட நிறுத்திக்கிறோம். டேய் என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். என்ன தைரியம் வந்து அங்கூட்டு பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்துருப்ப? ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? எத்தனை தடவை தான் நடிக்கிறது? சடைய கையிடுற. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என் Dress போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டான் இவன்.
அப்படியே செஞ்சிடுங்க. அதுவும் சரிதான், செஞ்சிருவோம். வேணா, எனக்கு கோபம் வராது. ஓஹோ, கோவம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லல, அப்புறம் அதை எதிர்பார்க்கறீங்க? நோ, கழுட்டானா? அம்மா போலீஸ் வேலைக்கே சேராம எதுக்கு என்ன பிடிக்க வந்த நீ? பொட்ட பிள்ளைய பார்த்தாலும் பொங்குதா உனக்கு? இப்ப 2 பேரும் தூக்கி உள்ள போட்டானே, என்ன பண்ண போற? இந்த பாரு, சின்ன பிள்ளைல நீங்க நானும் திருடன் போலீஸா விளாண்டாம். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா ஏர் ரூட்ல முன்னேறி பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னால போலீஸ் ஆக முடியல. ஏன்? தொழில இன்வால்மெண்ட் கிடையாது. இப்படியே டம்மி போலீஸாவே தெரிய வேண்டியதான். ஏய், ஓவரா பேசாதடா. நான் பெரிய போலீஸ் ஆகி காட்டுறேனா இல்லையா பாரு. அதெல்லாம் உன்னால முடியாதுயா. போயா வேலையை பார்த்துட்டு. ஏய், தலை வலிக்குதுடா, சும்மாறா. தலை வலிச்சா டீ சாப்பிடு. டீயா? லாக்கப்புக்குள்ள எப்படி டீ வரும்? வேணும்னா எங்கிட்ட கேள்வி வாங்கி தர்றோம். சாராயமே கிடைக்கும். இப்படிதான் டீ குடிக்கிறியா நீ? பெருச்சாலி, பெருச்சாலி வந்துருக்கீங்களாண்ணே? வந்தாச்சு வந்தாச்சு. என்ன வேணும்? ஒரு 2 டீயை போட்டு விடு. 2 போதுமாண்ணே? 2 பேர் தானே இருக்கான். 70 டீயா கப்பாங்க, குடு. இந்த தர்றேன். இந்தப்பா. ஐயே, எனக்கு திட்டி ஒண்ணு போதும். முறுக்கு இருக்கிறதா அப்படியா? ஒன்னே போடு. சரி வட எப்படா? சரி ரைட்டு. நெச போலீஸ் இந்த பழைய பாக்கிய செட்டில் பண்ணுங்கண்ணே. அடிச்சு மோசம் பிடிக்கிற முன்னப்பட ஒவ்வொரு தடவையும் டீ குடிச்சா டேஷன் தான் எழுதுவேன். ஏன்டா கேட்கிறேன்? அடிச்சு கடையில் இருக்கு ஆஸ்கல் பாக்கி வேணும். டேய், டீல சக்கரை போட்டு உப்பியா போட்டு நானப்பட இது ஒண்ணு. சரி, இன்னொரு 4 செங்கல உருவுறேன். இப்படி இன்டர்வியூ போயிரியா? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வருங்கால ஏசி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு மறந்துடா. ஐயோ, அங்க போறா. ஹலோ ஹலோ, என்ன வெளியே விடுங்க, நான் டெஸ்ட்டுக்கு போகணும். ஆமா, இவர் பெரிய சச்சின் டெண்டுல்கர். இவர் டெஸ்ட்டுக்கு போறாரு. போடா, போய் ஓரமா போடா. நான் சொல்றது பிசிக்கல் டெஸ்டியா மச்சான்? எனக்கு இன்னைக்கு அங்கதான் டியூட்டி போட்டுருக்காங்க. உன் மேல இருக்கிற கேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு வரேன். அப்புறம் அங்க எடுப்பாங்க உனக்கு மோஷன் டெஸ்ட். சார் போறது 2 பேரும் ஒன்னா போடுங்க சார். பிரின்சிபல் பிரிச்சு விட்டு பாவத்தை சம்பாதிக்காதீங்க. போறடா, 2 பேருக்கு மேலேயும் போடுறேன். 420 கேஸ். 420 வேணாம். கொலை கேஸுக்கு என்ன செக்ஷனோ அதுல போடுங்க. மாப்பிள, அது கொலை பண்ணணும்ல? பண்ணுவோம்ல. யார? ஒன்னதான். எங்க அக்கா விட வேணாலும் பரவாயில்ல, உன் தலையை வெட்டி இந்த டேபிள் மேல வச்சுட்டு அடுத்த ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. எதுக்குங்கிற? என்ன சார், போட்டு தள்ளிடுவான்னு பயந்துட்டீங்களா? ஏய், இன்டர்வியூக்கு நான் 10 நிமிஷம் தான் இருக்கு. இவன் ஸ்டேஷன் விட்டு போறதுக்கே நான் 5 நிமிஷம் ஆயிரும். 5 நிமிஷத்துல போய் சேர முடியுமா? சமாளிக்கிறீங்க. ஏசியானு டிசியானு கடைசியில கொலகாரனா இருக்க முடிவு பண்ணியே. ஏன் இந்த விபரீத முடிவு? அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். உன்னையும் கொலை பண்ண வச்சிருக்காரு. சரி வா சீக்கிரம் போயிடுவோம். ஏடா, என்ன சினிமா கூட படம் விட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கீங்க? சார் எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு சார். உனக்கு இங்க பெரிய டெஸ்ட் இருக்கு ராஜா. இந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவன் மேல போடு. அந்த கற்பழிப்பு கேஸ் இவன் மேலேயே போடுறா. கற்பழிப்பு கேஸ் நான் டிவில பூரா தெரிய போறேன். டேய், புக் என்னடா தலையில வச்சு படிக்கிற? எப்படி வச்சு படி. நைஸ் கேர்ள். எஸ். புரூஸ், மை டியர் சைனீஸ் கேர்ள், உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம், நான் இப்ப குடிச்சிட்டு வந்தேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் கையால போட்ட டீயை நீ முதல்ல குடிச்சாதான் அன்னைக்கு என் கேன்டீன்ல வியாபாரம் அமோகமா நடக்குது. குடி. ஒரு கல் ஆக்காட்டு. காக்கா ஏன் கூப்பிடுது? ஒன்னதான்டா. கம் ஹியர். லைப்ரரியில வாட் டிஸ்டர்ப்? சைனா டீ குடுக்க வந்தேன். உங்களுக்கு ஏன் காண்டு? காலேஜ் கேண்டீன் லீஸ்க்கு எடுத்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவ நீ. அது அவுட். கெட் அவுட். கெட் அவுட் மேன். ஹாய் புரூஸ், நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு. நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன் அந்த சினிமாவில் நடிப்பாரு, அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம்டா. உன்னை போக சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? Get out, I say. You see, Bruce, என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா
என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay da. Okay. Okay? இது பண்ணு. Next. ஏய், நீ இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேண்டீன் காரருக்கு லைப்ரரியில என்ன மேன் வேலை? Go man. Go. Out. Hey, stop. யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சிட்டு இருக்காங்கல்ல? உன் வேலை என்ன? அவன் கொண்டு ஊத்தணும்ல? ஊத்து. ஊத் மேன். இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. Sing in the rain, I am singing in the rain. I want more in the rain. I want more. Sing in the rain. ஆரம்பிச்சிட்டாண்டா. I am swaying in the rain. I am strong. Hey, I pay money. Complain warden. என்ன வேணும்? Good chutney. சட்னி. Hey, தேங்க்ஸ். சட்னி எங்க மேன் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல ஆண்ட வைக்கணும். ஃபுல். அவ்வளவுதானே? வச்சிட்டேன். Hey idiot, அப்புறம் என்ன பிளேட் வச்ச? ஓ, ஐ அம் சாரி. Hey, you. I fool of the idiot of the fool of the ass. Stop. இனிமே சத்தம் வரக்கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கோ. இங்க கத்தக்கூடாது. Get out. What? Out. Mitsubishi. Hitachi. வந்தாச்சு. Oh my god. It's a small magic. Have it. Thank you. It's all right. இவ்வளவு நேரம் தார்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. See, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். You please come here. Come. Come on. Thank you. Please take your seat. Thanks. What would you like to have? One. Hello. துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down. என்னடா? ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கி பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன். டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். Hey, money comes today, court tomorrow, yeah? Silly peoples. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம வந்து பாய். எங்க பாருங்க. ஐயோ, மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ, அட பாவிகளா. ஐயோ. அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணை வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாதிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தா எங்க வீட்டுல அடுப்பறியோ. எங்க ஆத்தா அப்பனுக்கு வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராமு. இந்த 50 ரூபா காசுக்கு எக்கடா போவேன். ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. Please, yeah? சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. Thank you. ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ? இது வேஸ்ட். மாறிட்டாளே. என்ன ஸ்டீவோ? 20 crores லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க? ஐயோ, அவன் டுபாக்கு இருக்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா? பண்ணாத. நீங்க சொல்லுங்க. ப்ரூஸ், என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores-ங்கிறது ஐ மேன் ஐம் ஹியர். 1 செகண்ட். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. Oh God, what a great family.
Keep this flower. Thank you. We'll meet sometime. Okay. Bye. Sing in the rain. I am swine in the rain. Papa. Song in the rain. I am swine in the rain. Sing. அட நம்மளுக்குன்னு எங்கேயாவது கிடைக்காம போயிடும். வாடா வாடா வா. கிடைச்சிருச்சு நிப்பாட்டுறாங்கல்ல. பொன்ராஜ், இந்த ஊர்ல ஒழுங்கா பால் கட்டா எவனும் தர மாட்டான். இங்க நிறைய மாடு அனாதையா கட்டி போட்டு கிடக்கு. ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து சத்தம் இல்லாம கறந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். டேய் முதல்ல பிசினஸ் பண்றோம், திருட சொல்றியாடா? ஆபத்துக்கு பாவம்லடா. வாடா பெரிய ஹரிச்சந்திரன். வா வா வா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. மாதா என் குலமாதா கொஞ்சம் நில்லுமாதா, ஒரு அரக்கன் கலந்துக்கிற மாதா. ஐயோ அது பாரு நான் தான். அது எங்க மாடா உங்க மாடான்னு செக் பண்ணிக்கிறான். இல்லடா? ஆமா எங்க மாடுதான். என்ன வெள்ளச்சாமி நீ ஊருக்கு போயிட்டேன்னு நான் எவ்வளவு கொஞ்சம் அப்புறம் இருக்கட்டும். ஏன் வெள்ளச்சாமி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உங்க அப்பாங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு அந்த அரசியல்வாதி ஏமாத்திட்டானே. அவன் எங்க ஏமாத்தினா? எங்க அப்பனுக்கு தான் ஏமாந்தாங்க. அதனால உங்க வீட்டுல கூட தகராறுன்னு கேள்விப்பட்டேன். கோச்சிட்டு போன உங்களை வாத்தியார் தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாராமே. கூட்டிட்டு மட்டும் வரல, எங்க லைஃப்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு. பால்கனை கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்கலான்னு போயிட்டாரு. நான் மட்டும் எஸ்கேப் ஆகி மெட்ராஸ் போலாம் பார்த்தேன். இவங்க எல்லாம் சேர்ந்து கெடுத்து விட்டாங்க. அதுல என்ன சுப்பு இருக்கான தன்மான சிங்கம். அவர் தன்மான உள்ளூர்ல இருந்து நல்லா நாட்டி கிழிக்க போறாராம். நாங்களும் காலையில இருந்து வீடு வீடா அம்மா பால் அப்பா பால் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். யாரும் பால் கொடுத்த பாடா இல்ல. இந்த கேப்ல எங்க அப்பாங்க வேற எங்க யாருக்கும் பால் கொடுக்க கூடாதுன்னு கருங்காலி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு பால் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, ஐ மீன் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச பெருமை உங்களுக்கு கிடைக்கும். இல்லடா? கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். எதுக்கும் யோசனை பண்ணு. சித்ரா, மீனா, ருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Oh my God, I am very glad. Hey, நீ ஆஷா இல்ல? எப்படி இருக்கற ஆஷு? Oh, I'm fine. நீங்க ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? Yesterday morning by flight. உட்டாயா? ஸ்ட்ரைட்டா கோயம்புத்தூர் வந்து அங்க இருந்து ஸ்பெஷல் பஸ்ல ஷார்ட்கட்ல வந்துட்டேன். என்ன சார் ஃளைட்ல வந்தீங்களா? சொல்ல விடேன்டா. ஆமா, மெட்ராஸ்ல ஏதோ பெரிய கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நோ, ஜெமோ அண்ட் டுபாக்கூர்ங்கற வெள்ளக்காரன் கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்கறேன். 2 மாசம் லீவ்ல வந்தேன். வந்த இடத்துல பாவம் நம்ம பசங்க எல்லாம் வேலை வெட்டி எதுவும் இல்லாம செத்து சுண்ணா பாகி கடைசியில பால் வியாபாரம் பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். மனசு ஒரே ஃபீலிங் ஆயி போச்சுமா. ஃபீல் பண்ண விடுங்களேன்டா. அதனாலதான் என்னுடைய இமேஜ பத்தி கூட நான் கவலைப்படாம இவனுங்களோட தெரு தெருவா பால் கேன்வாசிங்க்கு நானே இறங்கிட்டேன். டேய் டீ பண்ணு. ஆஷு, 1 மினிட் ப்ளீஸ் கம்மியா. இவங்களுக்காக இல்லாட்டியும் எனக்காக வேண்டியாவது இந்த மில்க் பிசினஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? மிஸ்டர் பழனிசாமி, யாருக்காக இல்லனாலும் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன். ஏன்னா நீங்க ஒரு ஜெனரல் மேனேஜரா இருந்தும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இவ்வளவு இறங்கி வந்திருக்கீங்களே. உண்மையிலேயே நீங்க ஒரு ஜென்டில்மேன். ஆமா, அவர்தான் ஜென்டில்மேன். மிஸ்டர் பழனிசாமி, உங்களை பாராட்டுறேன். உங்களை நான் லைக் பண்றேன். நீ லைக் பண்ணதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஹெல்ப் பண்ணலாம் வா. ஆத்தாடி பாவாட காத்தாட அங்கிள் காத்தாட. அங்கிள், அடடே நீயா? அத்தையோட பாவாடைய அலச ஆரம்பிச்சிட்டேன்னா அகில உலகத்தையும் நான் மறந்துடுவேன். அங்கிள், என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியில வரீங்களா? ஐயோ, பாவாடைய பாதியில விட்டுட்டு வந்தா அத்தை திட்டுவாங்க. பாத்தியா? அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வாங்க. ஆண்டி நீங்களும் வாங்க. மம்மி கம்மா சத்தம் வரக்கூடாது. வாங்க. அங்கிள், எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல பால் வியாபாரம் ஆரம்பிக்க போறாங்க. அப்படியா? அவங்களுக்கு நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். பால் வியாபாரம் சூப்பர் பிசினஸ், நல்ல சில்லறை வரும். தம்பிகளா, பால் சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் என்ன கேளுங்க, புட்டு புட்டு வைக்கிறேன். என்ன
எனக்கு அதுல 20 வருஷம் அனுபவம் இருக்குது. அதனாலதான் அங்கிள் உங்ககிட்ட கேக்குறோம். நீங்க தான் முதல்ல உங்க வீட்டு மாட்டு பாலை கொடுத்து அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். என்னம்மா நீ என்னையே வம்புல மாட்டி விட பாக்குற? ஏற்கனவே என்னுடைய 2 மாடும் அப்பா சொசைட்டில கறக்குதுங்க. பத்தாத்துக்கு நான் அவருடைய கணக்கு வழக்குகளையும் பாத்துக்கிறேன். இப்ப திடீர்னு ஒரு மாட்டு பாலை இவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் அப்பா என்னையும் வைக்க மாட்டாரு, மாட்டையும் வைக்க மாட்டாரு. ஐயோ அங்கிள், நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ப்ளீஸ், நீங்க தான் எப்படியாவது உதவி பண்ணணும். வெள்ளச்சாமி பால் பிசினஸ் பண்ண நீ ஏற்பாடு பண்ணு. பண்ணையாருக்கு நீயா போய் பதில் சொல்லுவேன்? போட்டானா தெரியுமா லூசு? நீதான் லூசு. நானா லூசு? சரி ஏங்க இப்படி வாங்க. எதுக்கு வாங்க அண்ணா. பெரிய லூசு கூப்பிடுது, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். வாயான்றல. இதோ வந்துட்டேன். ஏமேனு உங்க குடும்பத்துல எல்லாருமே லூசா? நீ எந்த லூசு? நீ சொன்ன மாதிரியே பையனோட கதையை முடிச்சிடும். என்ன சொல்றீங்க? பையனுக்கு ஒரு மாட்டு பாலை கொடுத்து அவன் வாழ்க்கைக்கு வழி பண்ணுவோம். என்ன அண்ணியா? எல்லாம் உன்னாலதான். வெள்ளச்சாமி அங்கிள், இன்னில இருந்து நீ என் குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்ட. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். தபார், இனிமே இது உன் மாடு, அது உன் வீடு, அப்புறம் உன் பாடு. ஆஹா, thank you அங்கிள், thank you. வெள்ளச்சாமி, என்ன இந்த மாடு புது ஆளுங்களை கண்டா எட்டு வரைக்கும் கொண்டா, நான் கறந்து தரேன். வேணாம் மீனு வேணாம். என்ன உதைச்சாலும் பரவாயில்ல, உன்னை உதைச்சா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து கறப்போமா? ஹலோ ப்ளீஸ், டென்ஷன் ஆகாதீங்க. லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ள நான் கறந்துக்கிடுவேன். ஓகே, நீங்க ஓவரா டென்ஷன் ஆகிறீங்க. நான் வேணா அங்க ட்ரை பண்ணி பாக்குறேன், பின்பக்கமா வர்றேன். ஹலோ ப்ளீஸ், நீங்க கறங்களேன். அவ்வளவுதான். ப்ளீஸ் நீங்களே வந்து கறந்துருங்க. நீங்களே கறந்துருங்க. கறங்க. இல்ல பால் கறக்குறியா இல்ல மாட்டுக்கு டான்ஸ் கத்து கொடுக்குறியா? அது வந்து அவருக்கு முன்ன பின்ன பால் கறந்து பழக்கம் இல்லப்பா. அவர் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. அவர் மெட்ராஸ்ல ஜெனரல் மேனேஜரா இருக்காரு. ஜெனரல் மேனேஜர்? என்ன தம்பி நீங்க ஜெனரல் மேனேஜர் சொல்லவே இல்லையே? சொல்லி இருந்தா நானே கறந்து கொடுத்துருப்பேன். கொண்டாங்க. ஏமா ஜெனரல் மேனேஜர்ங்கற நிக்க வச்சிருக்கீங்க, சேர் எடுத்து போடுமா. சரிப்பா. தேங்க் யூ. மாப்பிளை கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. சரிப்பா. தேங்க் யூ. உள்ள போயிரலாமா? நீங்க கறங்க மாமா. நீ உள்ள வா. நீங்க கறங்க மாமா. நீ உள்ள வந்துரு. வெள்ளச்சாமி, பால் போதுமா இன்னும் வேணுமா? பத்தலனா நான் போய் கறந்துட்டு வரட்டும். ஐயோ வேணாம் வேணாம், இதே என்னால தள்ளிட்டு போக முடியாது. முதல்ல போய் அதை வச்சுட்டு வந்துடுறேன். என்ன? சரி, டாடா. டாடா. உம்மா. வெள்ளச்சாமி, நாளைக்கு வருவியா? அம்மா உனக்கு உம்மா கொடுக்கணும்ல? ஓகே. டேய், என்னடா அது பால் கறக்காம சேர் போட்டு உட்கார்ந்திருக்க? டேய், யாரடா சுண்டி கூப்பிடுற? அதான் ஆள் வச்சு கறந்துகிட்டு இருக்கேன்ல. டேய், என்னடா சிங்கப்பூர்காரனே பால் கறக்க வச்சிட்ட? எப்படி? ஜெனரல் மேனேஜர்ங்கிற இமேஜ் இருக்குல்ல, அது வேலை செய்யுது. மாப்பிள தம்பி. அங்கிள், அதுக்குள்ள கறந்துட்டீங்களா? வெரி குட். மேலே தம்பி போதுங்களா? ஓகே. போதுமா? இன்னைக்கு இது போதும். ஊத்திட்டுங்களா? இல்ல, நானே இதை ஊத்திக்கிறேன். இதை வேணா ஆஷாவையில ஊத்திடுங்க. போங்க. ஏண்டா டீ பண்ணு. டேய், என்னடா அந்த பொண்ணு நீ ஜென்டில்மேனுங்கறா, அவங்க அப்பன் ஜெனரல் மேனேஜர்ங்கறா. எங்க போய் முடிய போதோ? முடியிற இடத்துல முடியட்டும் மேடா. முடிஞ்சிரும். பொன்ராசு. மெதுவா. என்னடா பொன்ராசு நொண்டிட்டு வர்றா? பாத்து வாடா. போய் மாட்டுக்கிட்ட போய் உன் வேலைய காட்டலாமா? டேய், என்னடா ஆச்சு? எங்க வீட்டு மாடு இவரை எட்டி வந்துச்சிருச்சு. எது? அப்படி என்ன பண்ணாவே? இவங்க வீட்டு மாடு தமிழ்நாட்டு மாடு. இவன் அதுகிட்ட போய் ஹிந்தில பாடுனான். மொழி தெரியாதனால எட்டி விட்டுருச்சு. ஏண்டா மூதேவி, நல்ல தமிழ் பாட்டு பாடிந்தா மாடு எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் சேர்த்து கறந்துக்கும்ல? என்ன பாட்டு வெள்ளச்சாமி? நம்ம எம்ஜிஆர் பாட்டு தான். சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. நிறுத்துங்கடா. உங்களை வீட்டுக்கு போய் பால் கேன்வாஸ் பண்ணுங்கறானா, இங்க கூத்தடிச்சிட்டு கும்மாளமா போடுறீங்க? டேய், நாங்க கும்மாளம் போற இருக்கட்டும், நீ தனியா போய் கிழிச்சியே எவ்வளவு பால் கொண்டு வந்த? டேய், நான் ஒருத்தனே 15 லிட்டர் ஏற்பாடு பண்ணிட்டேன் தெரியுமா? 5 லிட்டராம்டா. நாங்க 3 பேர் சேர்ந்து எத்தனை லிட்டர் கொண்டாந்துங்க தெரியுமா? 80 லிட்டர். கேன் மட்டும் அதிகமா இருந்ததுன்னா எங்களுக்கு இப்ப இருக்க செல்வாக்குக்கு இன்னும் 100 லிட்டர் அதிகமா அரேஞ்ச் பண்ணிருப்போம். அப்படியா? பரவாயில்லையே, ஊருக்குள்ள நம்மள நம்பி இவ்வளவு பேர் பால் கொடுத்துருக்காங்களே. எது நம்மள நம்பியா? டேய், இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நாமதான். நாமெல்லாம் படிச்ச பட்டதாரி இல்ல. பால் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஊருக்குள்ள அவன் கேட்காம இல்லாம கேன்ல கொண்டாந்து ஊத்திட்டான் இல்லடா? டேய், இங்க வாடா. என்னடா? நம்மள கேவலப்படுத்துனாங்களே, அவங்களுக்கு சொல்லி வை. என்னது? நம்மளாலேயே சாதிக்க முடியும். நமக்கு ஊருக்குள்ள மரியாதை கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.